என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்க திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் மகாபாரதத்திலிருந்து சாந்தி பருவத்திலிருந்து ஒரு கதையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த கதை கலியுகத்துல என்னென்ன எல்லாம் நடக்கும் என்பதை நமக்கு புட்டு விளக்கி வைக்கிற மாதிரி இருக்கிற கதை தாங்க இது. இப்ப ராஜசிம்மன் என்ற அழகான ஒரு கொக்கு, விரூபாக்ஷன் எனப்படுகின்ற ஒரு அரக்கன், கௌதமன் எனப்படுகின்ற மனிதன். ஆகவே ஒரு மனிதன், ஒரு கொக்கு, ஒரு அரக்கன், இந்த 3 பேரை சுற்றித்தான் இந்த கதை வருகின்றது. சரி, இப்ப கதையில பார்ப்போமா? இந்த கௌதமன் ஒரு மனிதனை பார்த்தோம் இல்லையா? இந்த கௌதமன் மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் ஒரு நல்ல குலத்தில் பிறந்தவன் தான். அவனுடைய தந்தையும் ரொம்பவே நல்லவர் தான். ஆனா அப்படியே அப்பாவுக்கு தப்பாம பிள்ளை பிறந்திருக்குன்னு சொல்ற மாதிரி இவனுடைய வாழ்நாள அமையலைங்க. தந்தைக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கின்றான். சிறு வயதிலேயே கெட்ட பழக்கம், சூது, மது எல்லாத்தையுமே கை கொண்டிருக்கின்றான். இவனை தந்தை எவ்வளவோ சொல்லி பார்த்தார், திருத்தவே முடியல. கடைசியில் இந்த கவலையிலே பையன் இப்படி இருக்கானேன்னு கவலைப்பட்டு தந்தை இறந்தே போய் விடுகின்றார். அதனால அத்தனை நாள் வரைக்கும் தந்தையினுடைய சொத்துக்களில் பங்கு எடுத்துக்கொண்டு தந்தையின் உழைப்பினால் இந்த மகன் வாழ்ந்து கொண்டு வந்தான் இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறிவிட்ட பிறகு இனிமேட்டு எனக்கு வேற யாரும் பதில, ஊரார் எல்லாமே இவனுடைய தந்தைக்காகத்தான் இவனை பொறுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப தந்தையே போய்விட்டதுபடியால இவனை ஊரை விட்டு விரட்டி அடிச்சிடுறாங்க. இவனுமே வந்தானா காட்டு வழியாக வர்றான். ரொம்ப கவலைப்பட்டு தண்ணி தாகம் எதுவுமே இல்லாம வரான். அப்படி வர வழியில கொஞ்ச நாள் என்ன பண்ணான், பசிக்காக அவன் தன்னுடைய குலத்தை எல்லாம் அந்தன குலத்தில் பிறந்திருக்கிறான் இவன். ஆனா இவனுக்குதான் கெட்ட பழக்கம் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னேன். அதனால குலமாவது, குலத்திற்கு ஏற்ற பண்பாவது எல்லாமே போயிடுச்சுங்க. அப்போதே பசிக்காக என்ன பண்றான், பசி வந்துட்டு பட்டும் பறந்து போகும்னு சொல்ற மாதிரி வேட்டையாட ஆரம்பிச்சிடறான். வேட்டையாடி காட்டுல இருக்கிற எல்லா விலங்கினையுமே சாப்பிட்டுட்டு இருக்கணும். அப்புறம் திடீர்னு எங்க இருந்தோ அவருடைய தந்தையினோட இறப்பு செய்தி கேள்விப்பட்டு ஒரு தந்தையினுடைய நண்பர் வரார். அவர் அறிவுரை சொல்றார், உன்னுடைய குலம் நல்ல குலம், நீ எப்படியோ வாழ்ந்து விட்ட, அதனால இனிமேலும் நீ தவறுகளை மேலும் செய்யாத. உயிர்கொலை ரொம்ப மகா பாவம். அதுவும் நீயே உயிர்கொலை செஞ்சு நீயே அந்த மாமிசத்தை புசிக்கிறது எவ்வளவு பெரிய பாவமான செயல் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தந்தை சூழ்நிலையில அறிவுரை சொல்றார். அதனால இந்த தொழிலை விட்டு ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலாம்னு சொல்றார். ஏதோ செவிடங்காதல ஊதுற சங்கு மாதிரி இல்லாம இது கொஞ்சம் இவன் மண்டையில ஏறிச்சு. இந்த புத்திமதி அதான் விதின்னு சொல்றது. தந்தை சொல்லி ஏறல, ஆனா தந்தையினுடைய நண்பர் சொல்லி ஏறிச்சு. மொத்தத்துல இப்படியோ பெரியவங்க சொல்லி அவன் கேட்டுக்கிட்டா நல்லது. இப்ப அவனுக்கு அதை கேட்டு விட்ட பிறகு அவன் அங்க இருந்த வாணிபத்தின் பொருட்டு அங்கிருந்து நடந்து கொண்டிருக்கின்றான். ஒரு காட்டுக்கிட்ட வரான். காட்டுல ஒரு அழகான ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு அடியில கண்ணெயர போறான். அப்படியே தூக்கம், பசி, தாகம், இதே மாதிரி வேலை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடல் மெலிந்திருக்கிறான். எல்லா பிரச்சனையோட இனி என்ன பண்றது, வியாபாரத்துக்கு யாராவது கிடைக்குமா அப்படின்னு தெரியாம அவங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சரியா அந்த இடத்துல ஒரு வாணிபத்தை தேடி ஒரு கும்பல் வருது. ஒரு வியாபாரிகள் கும்பல். அவங்க எல்லாமே எங்கேயோ போறாங்க. இவனும் சேர்ந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீரென்று பார்த்தோம்னா அந்த இடத்துல பெரிய யானை துரத்துது. யானை துரத்தி எல்லா வியாபாரிகளையுமே கொன்று விடுகின்றது. ஆனால் இவன் மட்டும் அதே ஆலமரத்தின் மீது ஏறிவிட்டபடியால் தப்பித்துக் கொள்கின்றான். சரி, எல்லாரும் சரி எப்படியாவது ஒரு வழியில இப்பதான் நல்ல வழியில போலான்னு நினைச்சு இப்பயுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலமரத்துக்கு அடியிலேயே உட்கார்ந்து தூங்க போறப்ப அங்க அழகான ஒரு கொக்கு இவன் தூங்கும் போது நடுவுல நாம தூங்குறப்ப விழிப்போம் இல்லையா, அதே மாதிரி இவன் நடுவுல விழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல அழகான ஒரு கொக்கு தன்னுடைய 2 அழகான சிறகுகளால அப்படியே வீசிச்சுக்கிட்டே சிறகு அடிச்சுக்கிட்டே இருக்குது. இவன் பார்த்து இவனுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். என்ன ஒரு கொக்குக்கு இப்படி ஒரு நல்ல மனசா, நம்மள குத்தாம, நான் சிலதுங்க 5 அறிவு தான் இருக்குது விலங்குகளுக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட விலங்கு இனத்துல பிறந்த கொக்கான இது இந்த அளவு அறிவோடு இருக்குதே, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த கொக்கு பேச ஆரம்பிச்சான். மனிதனே, என் பெயர் ராஜசிம்மன். நான் நீ தூங்குறத பார்த்தேன். இந்த மரம் என்னுடைய வீடு. என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளி மாதிரிதான் நீ. அதனால தூங்கும் போது என்னுடைய நெத்தியில முத்தா வேர்வை துளிகள் உன்னை பார்த்தாலே ரொம்ப களைப்படைந்திருக்க மாதிரி இருக்கிற. அதனாலதான் உனக்கு என்னுடைய சிறகால நான் தாமரை வீசி உனக்கு காட்சியை தென்றலை வழங்கினேன். நீ நல்லா தூங்குவேன்னு நினைச்சே முழிச்சுக்கிட்ட. சரி, இது சாப்பாடு கொண்டு வரேன்னா அதுக்கு கிடைச்ச காய் கனிகள் எல்லாமே அவனுக்கு கொடுக்குது. இவனும் சாப்பிட்டு தாகம் எல்லாமே, தண்ணீர் எல்லாமே பக்கத்துல ஏரியில குடிச்சு சந்தோஷமா இருக்கிறான். சரி, இப்ப பசி அடங்கிடுச்சு, தாகம் அடங்கிடுச்சு, அடுத்து வேற ஏதாவது வரணும் இல்லையா? அப்போதுதான் என்ன நடைபெறுகின்றது என்றால் அந்த கொக்கு கிட்டேயே மறுபடியும் பேசுறான். கொக்கே, நீ பேசுறதுனால எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட. இப்ப மறுபடியும் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னதுனால அந்த கொக்கு என்ன சொல்லிச்சா, இது வரைக்கும் நீ என்னுடைய விருந்தாளியா இருந்த, இனிமேட்டு நீ என்னுடைய நண்பர் மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். சரி, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லும் போதுதான் வியாபாரத்துக்கு எதுவுமே இல்லாம நான் அலையிறேன்னு சொல்லி இருக்கிறான். அப்போது இந்த கொக்கு வழிகாட்டுகிறதா,
இங்கிருந்து கொஞ்சம் மைல் தூரம் நடந்து போ, விரூபாக்ஷன் எனப்படுகின்ற அரக்கன் இருக்கிறான். அவன் பெயருக்குத்தான் அரக்கனே தவிர உண்மையில் அவனுடைய ஆள் மனதில் அடிப்படையில் அவன் நல்லவன். அதனால அவன் கிட்ட போய் நான் சொன்னேன், ராஜசிம்மன் எனப்படுகின்ற கொக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு போய் கேளு, அவன் உனக்கு பொருளுதவி சொல்லுவான். இந்த கொக்கு சொல்லி அனுப்பிச்சிடுது. இதன்படியே அந்த மனிதனும், அந்த கௌதமன் சொன்னேன் இல்லையா, அந்த மனிதனும் நேராக வந்து அந்த இடத்திற்கு விரூபாக்ஷன் அடையும் போது அவன் கிட்ட சொல்றான், இந்த கொக்கு அனுப்பிச்சு விட்டுச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த கொக்கு தினமுமே வந்து வந்து இந்த அரக்கன் கிட்ட பேசிட்டு போகும். அப்படி ஒரு நல்ல உறவு இந்த அரக்கனுக்குள்ளும் அந்த கொக்கிற்குள்ளும் நல்லபடியாக இருந்து வந்தது. அரக்கர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கதான் மாமிசத்தை அடிச்சு முதல்ல சாப்பிடுவாங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா அவனுக்கு நல்ல பண்பு இருக்குது, கொக்குவுக்கும் நல்ல பண்பு இருக்குது. அதனால 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொக்கு பேசுமா, அதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இப்படி நடந்தது மகாபாரதத்திலே இருக்கிறதுனால இது உண்மையாதான் இருக்கிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. இப்பெல்லாம் எல்லாமே பேச ஆரம்பிச்சதுன்னா விலங்குகளை பிடிச்சி அதை வச்சு நாம சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலயே என்னமோ தெரியல, இப்ப எந்த விலங்குமே பேசுறதே இல்லை. இப்ப அவன் வந்து நிறைய பொருள் வந்து கொடுக்குறான். அதாவது விரூபாக்ஷன் இந்த மனிதனுக்கு போதும் போதும்னு சொல்றதுக்கு மேல பொண்ணும் பொருளும் போட்டு அனுப்பி வைக்கிறான். அவனும் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வந்து அந்த கொக்கு கிட்ட அமர்றான். கொக்கு மறுபடியும் பார்த்துட்டு, என் நண்பன் கொடுத்துட்டானா, இனிமேட்டு உனக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது, செல்வம் கிடைச்சிச்சு, இதை வச்சுட்டு நல்லா பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மனிதன் போறேன்னு சொல்றான். அப்ப கூட இந்த கொக்கு என்ன சொல்லுதா, கவலைப்படாத இரு, இந்த இரவு வேலை வந்துருச்சு, ரொம்ப இருட்டுற மாதிரி இருக்குது, அதனால என்ன பண்றேன்னா இதே ஆலமரத்துல அடியில நீ வந்து படுத்து உறங்கு, இரவு வேலையில உனக்கு எந்த சிங்கம் புலி கரடி வராம தூரத்துல நான் தீ மூட்டுறேன்னு சொல்றான். இவனும் வந்து கண்ணா இருக்கிறான். கீழே எல்லாம் புல்லுல படுக்க போற போது மேல இருந்து பெரிய பெரிய ஆழ இலைகளை கீழே போட்டு ஒரு படுக்கை செய்து அதன் மேல இந்த கொக்கு இந்த மனிதனை தூங்க வைக்கின்றது. இது மறுபடியும் ஆச்சரியம், என்ன ஒரு பாசம் இந்த கொக்குக்கு அப்படின்ட்டு. இப்பதான் இந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழப்போகுது. கொக்கு இந்த இடத்துக்கு படுக்கை ரெடி பண்ணிடுச்சு, இவனும் படுத்து உறங்கிட்டான். கொக்கும் அவனுடைய அருகிலே கண்ணா இருக்கிறது. இதுக்கும் கொஞ்சம் டயர்டா களைப்பா இருக்குது இல்லையா. தூரத்துல எந்த மிருகமும் வரக்கூடாதுன்னு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நடுராத்திரியில எஞ்சிட்டான் இந்த மனிதன். ஆனா மறுபடியும் இவனுக்கு பசி கவகவன் எடுக்க ஆரம்பிச்சது. தூரத்துல பார்த்தா நெருப்பு, பக்கத்துல பார்த்தா கொக்கு. இப்ப மனிதனுடைய எண்ணம் வந்து எப்படி இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச பதி. கொக்கு செஞ்ச அத்தனை நன்றியையுமே பார்க்காம அப்போதே அந்த மனிதன் என்ன செய்தான் என்றால், அருகில் அந்த கொக்க நல்ல முழு உடம்பாக பார்க்கின்றான். அவன் வந்து கொக்கு ஒரு நண்பனா பார்க்கல, தனக்கு அடைக்கலம் கொடுத்தவனா பார்க்கல, தனக்கு ஒரு நல்ல இடத்தை காட்டி கொடுத்த எதாவும் பார்க்கல. அந்த கொக்கோட உடம்பத்தான் பார்த்தான். அந்த கொக்கோடைய உடம்பும் நல்ல சரீரமாக இருக்குது, மாமிச சரீரமாக பார்த்தான். அதை எடுத்துக்கொண்டு நேராக அந்த தீயிலே போட்டு கொக்கினை வந்து அப்படியே சாவடித்து அதை அப்படியே ஒன்று விட்டான். ஏன்னா மறுபடியும் பழைய புத்தி வந்துருச்சு. பசி எடுத்த உடனே நம்ம வேட்டைக்காரனா தானே இருந்தோம், வேட்டையாடி சாப்பிடுறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு விட்டான். இதை வந்து தேவலோகத்துல இருந்து பார்க்கின்றார்கள் தேவர்கள். தேவேந்திரன் 1000 கண், தேவேந்திரன் உடம்புக்கு 1000 கண்கள் என்பதால் அவனுக்கு சஹஸ்ராட்சர் எனப்படுகின்ற பெயர். அதனால தேவேந்திரனே அழுகின்றான். இப்படி ஒரு நல்ல குணத்தை வந்து விலங்குக்கு கொடுத்தோம், ஆனா மனிதனுக்கு 6 அறிவு இருந்து மனிதன் இப்படி பண்ணிட்டானேன்னு அழுகுறான். சரி, இந்த கதை நடந்துட்டு அவன் பாட்டுக்கு தனியா அந்த மனிதன் போய்விடுகின்றான். எந்த கவலையும் பண்றான். இன்னும் இந்த பொருளை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டே போறான். இப்ப என்ன நடைபெறுகின்றது, நேராக அந்த இடத்திலிருந்து, இந்த இடம் நான் வந்து அந்த விரூபாக்ஷன் பாக்குறான். இந்த கொக்குவை வந்து நாம ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தோமே, ஏன்னா 2 நாளா ஆளை காணோம்னு ஆட்களை விட்டு தொலைவும் போது அந்த கொக்கு வந்து இறந்து விட்ட செய்தி, அந்த இறகு மட்டும் கிடைக்குது. இதுக்கு காரணம் மனிதனா தான் இருப்பான். அந்த மனிதனை பார்க்கும் போதே என் முழிப்பு சரியில்லை, என்னுடைய நண்பன் சொன்ன காரணத்தினாலதான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த மனிதனை பிடித்து வந்து அவனை அப்போதே வந்து கொன்று விடுகின்றான். கொன்று விட்டு அந்த மாமிசத்தை அரக்கர்கள் கிட்ட கொடுக்குறான். அரக்கர்கள் கூட என்ன சொல்லிட்டாங்களா, நன்றி கெட்ட இவனுடைய மாமிசத்தை நாங்க தொடவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சரி, விலங்குக்கு போட்டாங்க. விலங்குகள் கூட இந்த நன்றி கெட்ட ஜென்மத்தை, இந்த மனித ஜென்மத்தினுடைய பிரேதத்தை நாங்க சாப்பிட மாட்டோம், பசியார நாங்க செத்தாலும் பரவாயில்ல சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப மாமிச பிண்டமாவும் அவன் அப்படியே கிடைக்கின்றான். அப்போது அவன் வந்து அந்த கொக்குக்கு ஈமக்கிரைகள் சந்தன கட்டையில வச்சு அந்த இறந்த கொக்கோட சில மிச்ச பாகங்கள் இறகு எல்லாம் வச்சு பண்ணும்போது தேவலோகத்துல இருந்து தேவேந்திரன் வருகின்றார். அப்போது தேவேந்திரன் ஏதாவது ஒரு வரம் தரேன்னு சொல்லிட்டு கொக்கை மீண்டும் பழைய நிலைக்கு உயிர்ப்பிக்கின்றார். மீண்டும் விரூபாக்ஷனும் அந்த ராஜசிம்மன் எனப்படுகிற கொக்கும் சந்திச்சு பேச்சுக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த கொக்குடைய நல்ல மனசுக்குத்தான் அதுக்கு மீண்டும் உயிர் கிடைத்தது. சரி, இதோட கதை முடியல. தேவேந்திரன் வந்து இன்னும் ஒரு வரத்தை கொக்குக்கு தரணும்னு கேட்டான். உனக்கு ஆயுள் வேணுமா, இல்ல பணம் வேணுமா, இல்ல இன்னும் தேவர்களுடைய பதவி வேணுமா, கேளு தரேன் கொக்கே, உன்னுடைய நல்ல மனசுக்கு தரேன்னு சொன்னான். ஆனா கொக்கு என்ன கேட்டுச்சு தெரியுங்களா, செல்வம், ஆயுள், இதே மாதிரி பதவி, காட்டுக்கே ராஜா அப்படிலாம் எதுவுமே கேட்கல. இறந்து போனா என்னுடைய நண்பன் அந்த கௌதமன் எனப்படுகின்ற மனிதன் உயிர் பிழைக்க வேண்டும்னு கேட்டுச்சு. சரி, மறுவார்த்தை பேசாம அந்த மனிதனை உயிர்ப்பித்து கொடுத்துட்டார். மனிதன் எழுந்து நின்று தலை குனிந்து தன்னுடைய சேரை நோக்கி வெட்கி வருந்து நின்றான்.
பிறகு அந்த கொக்கும் அவனிடம் பேசவில்லை, அந்த அரக்கனு கூட அவனுடைய முகத்தை பார்க்கவில்லை. இங்க இருந்து போயின்னு சொல்லிட்டாங்க. அதோட நம்மளுடைய கதை முடிகின்றது. இது மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் சொல்லப்பட்ட கதை. சரி, இந்த கதையில என்னதான் நமக்கு தெரிய வருதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல படிப்படியாக நமக்கு பல்வேறு விதமான உண்மைகள் தெரிய வருகின்றது. முதல் உண்மை, குலத்துல பிறந்த யாருமே இந்த குலத்துல பிறந்தவங்க இந்த மாதிரி குணத்தோடு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அரக்கர்கள் குலத்துல பிறந்த விரூபாட்சனுக்கு நல்ல குணம் இருந்துச்சு. ஆனா நல்ல குலத்துல பிறந்த அந்தரனான கௌதமனுக்கு கெட்ட குணம் இருந்துச்சு. வந்தவங்களை உபசரிக்கணுங்கிற பண்பு எல்லாத்துக்கும் வேணும். ஆனா கலியுகம் பிறந்துட்டா, பசி வந்துட்டா, யாருமே நண்பன் தன்னுடைய சொந்தம் எதுவுமே பார்க்காம அவங்களே கொலை பண்ற அளவுக்கு துணிவாங்கிற ஒரு யூனிவர்சல் ட்ரூத், உலக உண்மை கலியுகத்துல எப்படி இருக்குங்கிறத இந்த கதை நமக்கு காட்டுகின்றது. இருந்தாலும் நல்லவங்க என்னதான் செய்தாலும் மேன்மக்களின்னு சொல்ற மாதிரி என்னதான் தனக்கு துன்பம் தந்தாலும் நல்லவங்க அவங்க பாதையில சரியா போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இறைவன் இன்றைக்குமே துணை நிற்பான் என்பதைத்தான் அந்த கொக்குக்கு இறைவனே உயிர் வழங்கிய அந்த நல்ல செயல் நமக்கு காட்டி கொடுக்கின்றது. இருந்தாலும் மீண்டும் அவர்களுக்கு இருக்கிற நல்ல குணத்தை அவங்க நிலைநாட்டிக்கணும்னா என்ன பண்றது? தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே செய்ய வேண்டும் என்று அந்த கொக்கு மீண்டும் உயிர் வரத்து கேட்டது இல்லையா தனக்கு துன்பம் செய்த மனிதனுக்கு, அதுல இருந்து நமக்கு தெரிய வருகின்றது. இப்படி கலியுகம் என்றால் இப்படித்தான் இருக்கும், இன்னும் எல்லாம் நடக்கும் எனப்படுகின்ற ஒரு பெரிய உண்மையை இந்த கதை நமக்கு சொல்லி தருகின்றது. அந்த மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்படி எல்லாம் நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மாதிரி கதை வழியாக சொல்லி வைத்தார்கள். இந்த கதை மூலியமாக நமக்கு கொஞ்சம் இப்படி இதெல்லாம் நடக்கலாம், இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு தெரிய வந்திருக்கும் நான் நம்புறேன். சரிங்களா? என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்க மனதில் தோன்றும் கருத்துல மறக்காம கமெண்ட்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க. நான் உங்க கமெண்ட்ஸ்க்காக காத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய சேனலை மறக்காம இதே மாதிரி அரிய ஆன்மீக பதிவுகள் நீங்க பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உடனே கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் என்ன ஒரு ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.